Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom Stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிப்பன் பகோடா பண்ண போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரிப்பன் பகோடா பண்றதுக்கு 1/2 கிலோ கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது ரெடிமேடாவும் கிடைக்குது, இல்லனா நீங்களே கூட அரைச்சிக்கலாம். கூடவே 100 கிராம் அரிசி மாவு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் ஓமம் போட்டு வறுத்துட்டு இந்த மாதிரி பொடியா ஆக்கிக்கோங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், காஷ்மீர் ரெட் சில்லி போட்டுருக்கேன், 1 டீஸ்பூன் சால்ட். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவைன்னா பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிடுங்க. இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையக்கூடாது, அதோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் ரிப்பன் பகோடா புழியும் போது நம்மளுக்கு சாஃப்டாகவும் லூஸாகவும் புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அச்சு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு போட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு லூஸாக இருந்ததுன்னா ஓகே, கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ரிப்பன் பகோடாவை டைரெக்டாக ஆயிலில் புழிய போகிறேன். நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ளேமை ரொம்ப ஹையாக வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இது பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் வேகணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பபிள்ஸ் அடங்கிடுது. இப்போ நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Me&Mom Starsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.